சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் சிறப்பு கருத்தரங்கம். சிறப்புரை தோழர் வாலசா வல்லவன், வழக்கறிஞர் சாரநாத், தோழர் அதமம் மனோஜ்குமார், தோழர் மைனர் விஜய், தோழர் கரிகாலன், தோழர் முகமது ராய். நாள் டிசம்பர் 17, 2025 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு. இடம் விஜய் திருமண மண்டபம், பெரியார் சிலை அருகில், ராயப்பேட்டை, சென்னை. நிகழ்ச்சி ஏற்பாடு தந்தை பெரியார் திராவிடர் கழகம். பெரியார் பாரதியாரை கேள்வி கேட்டிருக்காரு, பல கேள்விகளை. 1000 உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து ஆழ்வதுன்னு நீதி சொல்றாயா பாரதி. 1000 ஜாதியா இருந்தா என்னடா பண்ணுவான், வராம போவான், எப்படா ஒற்றுமை வரும் உங்களுக்கு, பாடுறாம பாரியவன். அப்படிதான் பெரியார் சொன்னது. அவர் தான் தமிழ்நாடு என்று பெருமையாக சொன்னார். தமிழ் எப்படி வந்ததுன்னு பாரதி தான் கண்டுபிடிச்சார். மற்றவங்க யாருமே அதை சொல்லாம விட்டார். பெரிய ஆய்வாளர். ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் வந்து மேவும் இலக்கணம் செய்தார். தமிழ முதல்ல சிவம்பெத்து போட்டான். ஆரியன்னா வேற ஜாதியா இருந்து போறான்னு நினைச்சுட்டு போடுறா, அவன் வேதியன். அவன் வந்துதான் இலக்கணம் எழுதினான். இவன் தான் பாரதி. பாரதியார் பாட்டு பாடுவார். காலை எழுந்தவுடன் படிப்பு. ஓகே சரி. அப்புறம் கனிவு தரும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு. இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா நம்ம பிள்ளைங்கிட்ட. இல்ல பாப்பாத்தீங்களும் சொல்லி இருக்கலாம். நம்மாளு பாரதிதாசன் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு படி படி. இது நம்மாளுடைய படிச்சுட்டே தாண்டா உன்னை உயர்த்தும். அவன் அவளுக்கு பாட்டு பண்ண, நம்மளுக்கு பாட்டு பண்ணார். இவரு சுவாமிநாதன் அவர்களுக்கு நம்ம பாராட்டணும். போய் பார்த்து அவன் சொல்லிட்டானா அனுமார் வேற இருக்காரு. அனுமார் எங்கடா இருக்காரு, அந்த தூண்ல தாண்டா இருக்காரு. கொளுத்தின தூண் தான் அனுமார் இருக்காரு, இங்க இல்ல. இது கூட இவருடைய பவர்ஃபுல் ஐஸுக்கு தெரியல. உலகத்துல சின்னதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, பெருசா இருந்தா தெரியாது போல் இருக்கு. மாரியம்மன் கோயில் பூசாரியா இல்ல நீதிபதியான்னு தெரியாம பட்டை அடிச்சுக்கிட்டு வர்றான் அந்த ஆளு. மதசார்பற்ற நாட்டின் நீதிபதிகளாக இருந்து இன்னொருத்தம் இதே மாதிரி பட்டை அடிச்சுதான் என்ன பண்ணுவோம், திருப்பி சொல்லுவேன். நான் என்னமோ பேசிவிட்டேன், ஒரு தனி நபர் உன் கோர்த்தையா திட்டினேன், உன் புத்தியை திட்டினேன். அவர் சொல்றாரு, நீ வந்து பாப்பான் தொடக்கத்திலே முதலே சொல்றேன் ஜட்ஜிகிட்ட, தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட்டவன், ஆனால் மதிக்க வேண்டிய தேவையில்லாதவன் என்று சொல்லுவேன். ஐ எம் பவுண்ட் டு யுவர் டெசிஷன் பட் நாட் டு ரெஸ்பெக்ட் த சேம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அப்படியே குறைஞ்சி வந்து 2 பார்ப்பன நீதி மட்டும் தமிழ்நாட்டில் இருந்ததாக ஒரு நிலை வந்தது. ஆனால் மீண்டும் அது போயிடும் போல் இருக்கு, 10க்கு மேலாம் போயிடும் போல் இருக்கு. இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பு என்பது மக்கள் மன்றத்தில் அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்டாக வேண்டும். என்ன வேணாலும் சொல்லிடுவேன் நீ. இந்த நீதிபதிகள்ல சில நீதிபதிகள் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த சனாதனம் வந்ததுங்க, அதுக்கு அர்த்தமே தெரியாது. வடமொழி சொற்களுக்கு நம்ம ஒரு புரியாது. இவன் இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்லுவான். சன் ஆதனம்பா, சனாதனம்பா, என்னென்னமோ சொல்லுவான், விளக்கம் சொல்லுவான். நான் வேடிக்கையா வேதத்தை பத்தி சொல்லுவேன், அவன் வேதம் அறிஞ்சிடான். வேதம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணு இல்லை. இந்திரங்கிட்ட கூப்பிடுவான். நம்மளால ஊர்ல தர வந்துட்டே மாப்பிள வடை சரக்கு வாங்கி வச்சிருக்கிறேன், வறுவல் வச்சிருக்கிறேன், இன்னைக்கு அவனை போட்டு தள்ள வேண்டியதான். அல்லாத சமஸ்கிருதத்தை சொல்றான். இந்திரனே உனக்கு சோமபானம் சுராவானம் படைத்திருக்கிறேன், இந்த வான் வகை இதெல்லாம் வச்சிருக்கிறேன், வந்து அந்த கருப்பர்களை அழிப்பாயாக. இது சமஸ்கிருதம் சொல்றது. நம்மளால மாப்பிள வாடாங்கிறான்ல, சரக்கு இருக்குது, வறுவல் இருக்குது, சமஸ்கிருதம் சொல்றது தான் வேதம், வேற ஒன்றும் இல்லை. இதுல இந்த நிகழ்ச்சியில் பலவும் பேச வேண்டிய தோழர்களாக பேசிவிட்டார்கள். நாம் இப்போ தொடர்ந்து பேசுவதற்கு கூட செய்தி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் முன்னுரை ஒன்று எடுத்து கொடுத்துட்டு போனார். பாரதியாரை வேற ஞாபகப்படுத்திட்டு போயிட்டார். அவர் ஒருவேளை பெரியார் பாரதியாரை கேள்வி கேட்டிருக்காரு, பல கேள்விகளை. அந்த இறந்தும் உயிர்தால் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றான் என்ற அந்த படத்தை தான் சேலம் மாநாட்டில் முதல் வண்டியில் கொண்டு போனது. போட்டு ஒருத்தர் வந்து கீழே பிரம்மா கிடப்பார், ஒருத்தர் காலில் மிதிச்சுட்டு துணியெல்லாம் கிழிஞ்சு போனோம் குத்துவான், வேல் வச்சுக்கிட்டு. அதுதான் முதல் போனதில்லை. அப்புறம் மற்ற கதையெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் மற்ற வந்தது வண்டிகள்லாம் புராண ஆபாசங்களை விளக்கி முதல் வண்டி இதுதான். அதை பெரியார் கேள்விக்குள்ளாக்கி இருந்தார் அப்போது. அதற்கு அடுத்து இன்னொன்று சொல்லணும், பாரதியார் பாட்டுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு விளக்கமும் சொல்லிக்கிட்டே இருந்தார். 1000 உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து ஆழ்வதுன்னு நீதி சொல்றாயா பாரதி. 1000 உண்டு இங்கு ஜாதி எனியே அள்ளியன் வந்து புகழ்வதுதான் நீதி. 1000 ஜாதியா இருந்தா என்னடா பண்ணுவான், வராம போவான், எப்படா ஒற்றுமை வரும் உங்களுக்கு, பாடுறாம பாரியவன். அப்படிதான் பெரியார் சொன்னது. பல இதில் அவருக்கு சொல்லிகிட்டே போகலாம் தோழர்கள், அவங்களுடைய செய்திகளை எல்லாம். குத்தூசி குருசாமி என்ற ஒரு வலிமையான எழுத்தாளர் இருந்தார் பெரியார் இயக்கங்களில். அவர் பாரதியாரை சொல்லுவார். யார் பாரதியார் பாட்டை படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். தெருக்கூத்தில் பஃபூனுக்கு மாலை போடுவாங்க. உடஞ்சி போன வளையல் துண்டு, சாக்லேட்டு பேப்பரு, இதையெல்லாம் முறுக்கு, கொஞ்சம் முறுக்கு, அதெல்லாம் கட்டி போடுவான். அது பாரதியார் பாட்டு மாதிரி அதை எடுத்து போடுவான் அப்படின்னு. அவன் ஓம் பராசக்தியும் சொல்லுவான், இந்த வகை இதையும் சொல்லுவான், அதையும் சொல்லுவான் என்று வேடிக்கையாக சொல்லுவார்.
அவர்தான் தமிழ்நாடு என்று பெருமையாக சொன்னார்கள். தமிழ் எப்படி வந்ததுன்னு பாரதி தான் கண்டுபிடிச்சார். மற்றவங்க யாருமே அதை சொல்லாம விட்டார். பெரிய ஆய்வாளர் ஆதிசிவன் பெற்று விட்டான். அது இலக்கணம். ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் வந்து மேவும் இலக்கணம் செய்தார். தமிழை முதல்ல சிவம் பெத்து போட்டான். இலக்கணம் நமக்கு யோகியது இருக்குதா? ஆரிய மைந்தன் ஒருவன் அகத்தியன் என்ற வேதியன். அது வேற. ஆரியன்னா வேற ஜாதியாக இருந்துட்டு போறான்னு நினைச்சுக்க போடுறா. அவன் வேதியன். அவன் வந்து தான் இலக்கணம் எழுதினான். இவன் தான் பாரதி. இந்த பாரதியை பற்றித்தான் இப்பெல்லாம் விவரம் தெரியாத கூட்டம் 2 வரியை படிச்சுட்டு தானே எல்லாத்தையுமே பேசுவாங்க. அவங்க முதல்ல மேலே இருக்க விட்டுருவான், கீழே விட்டுருவான். நடுவரியை படித்து இப்படி பேசலாமா என்று பேசுகிற கூட்டம் அது. சரி, அது அடுத்து நம்ம இவங்க செய்திக்கு வந்து விட வேண்டும். திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, நீதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஐயோ என்னங்க சாமிநாதனை விட்டுறாதீங்க. இல்லை, சாமிநாதன் எப்படி விடுவோம்? வழக்கு என்ப நமக்கு நமக்கான வழக்கு பழனி தோழர் வழக்கு தான். நம்முடைய தோழர் பழனியை ஒரு முற்போக்கு இயக்கமான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் படுகொலை செய்தார். வழக்கு நடக்குது. ஜெயிலில் இருந்தார். 8 மாதம் ஜெயிலிருந்து வெளியே வந்தால் வழக்கு நடந்துட்டுருக்கு. அவர் மேலே உள்ள ஒரு வழக்கை சொல்லுகிறேன். ஒரு ஆளை கொலை பண்ணுறாங்க. சரி, கொலை பண்ண உடனே அதை தம்பிக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தம்பிக்காரன்ட்ட போய் சொல்கிறான், ஐ விட்னஸ் அவர் தான், நீ சாட்சி சொல்லக்கூடாது, சொன்னால் அவ்வளோதான், சொல்லுவேன்னு போகிறான். வெட்டுறான் அவனை. ஐ விட்னஸை வெட்டுறான். அதுக்கு மனைவி ஐ விட்னஸ். திருப்பியும் சாகரப்பையும் அவங்க அவர் கொடுக்க சாகும்போது மரண வாக்குமூலம் என்று சொல்லுவார். என்ன, திம்மையா கவுடாவுனுடைய பையன் வரதராஜன், ராமச்சந்திரன், அப்புறம் எல்லாம் 2-3 பேரை சொல்கிறான். இவங்கெல்லாம் என்னை கொன்னுவிட்டாங்க. அங்கே ஒரு டிஎஸ்பி, ரொம்ப அறிவியலையான டிஎஸ்பி, அந்த வழக்கை எப்படி போடுறாருன்னா, திம்மையா கவுட மகன் வரதராஜன், அண்ணாவன், ராமச்சந்திரன் அண்ணா, அடுத்தது ராமச்சந்திரன் சொல்கிறார். அதோட முடிஞ்சு போச்சு. திம்மையா கவுட மகன் முடிஞ்சு. ராமச்சந்திரன் இவன் யாரியா புட்ரா? ஒரு ராமச்சந்திரன்னா 7 லட்ச ரூபா ரேட் பேசுகிறாங்க. நீ ஜெயிலரு வந்த உடனே குடும்பத்துக்கு கொடுப்பேன், வந்த உடனே பணம் கொடுத்துட்றேன். சரி, இவர் போயிட்டார், ராமச்சந்திரன் போயிட்டார். ராமச்சந்திரன் ஜெயிலிருந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அவர் மேலே. பழனி தோழர் வழக்கு வந்த உடனே இதையெல்லாம் நம்ம பண்ணி மறு விசாரணை வந்தது. ஆள் மாறாட்டத்திற்காக ஏண்டா அவனை பொண்ணுன்ட்டு ராமச்சந்திரன் புதுசாக அரெஸ்ட் பண்ணி வச்சது மட்டும் இல்லை, இன்ஸ்பெக்டரையும் டிஎஸ்பியும் ரிட்டையர் ஆகி வர போயிட்டான். அவனையும் பிடிச்சி அவனும் 8 மாதம் ஜெயிலிருந்து பெயிலில் வந்தான். ஜிஆர் சாமிநாதன் மேலே அப்படி ஒரு வழக்கு போட வேண்டிய தேவை இருக்கிறது. வண்டி ஓட்டிட்டு ஒரு பெண் போகிறாள். அவள் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறா. ஆனால் அவள் அவசரமாக அமெரிக்கா போகணும். எனவே அவங்க அண்ணன் நான் தான் பண்ணேன்னு ஆள் மாறாட்டம் செய்கிறான். அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அவர் எப்படி ஆளுன்னா, சிண்டு வச்சுண்டு சதா என்னது காலையில் செய்வானே, சந்தியாவதனம் செஞ்சுண்டு வேதம் படிச்சுட்டு ஒரு தப்பு செய்வாரா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிராமணர். அதை ஆள் மாறாட்டம் பண்ணி அவர் போகிறார். வழக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அவர் சிண்டு வச்சுண்டு திருநீர் வச்சுண்டு சதா சந்தியாவதனம் செய்கிற ஜிஆர் சாமிநாதன்கிட்ட போகிறார். அவர் உடனே, ஐயோ அவா தப்பு செய்ய மாட்டாளே, நல்ல வேலையா, எனக்கு தெரிஞ்சவாதான் நீதிபதியாக இருந்தார். அப்புறம் அவருக்கு விடுதலை வாங்கிட்டோம். என்னென்ன வழக்கு போடலாம்? ஆள் மாறாட்டம், ஆள் மாறாட்டத்துக்கு துணை போவது, அதற்காக அரசு அதிகாரியை தன் கடமையிலிருந்து தவறு செய்ய வைப்பது. இதிலெல்லாம் உள்ளே போக வேண்டிய சாமிநாதன் இப்போது நீதிபதியாக இருந்து கொண்டு தீர்ப்புகளை சொல்லி கொண்டிருக்கிறார். அதிலிருந்து ஆரம்பித்தாதானே புரிஞ்சிக்க முடியும். அடுத்து அந்த வழக்குகளுக்கான யோசனை நம்ம செய்வோம். அடுத்து செய்யணும், தேவை இருக்கிறது. ஏன்னா இவங்க ஒவ்வொன்றும் எல்லாம் என்ன செய்கிறானே தெரியாது. தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் வந்துட்டு இருக்குல்ல, யார் அந்த சார்னு கேட்டார். எஸ்ஐஆர்னு அது சார்னு நம்ம பழனிசாமிக்கு தெரியல. அதில் என்ன யார் அந்த எஸ்ஐஆர்னு கேட்டிருப்பார். அதில் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அதில் ஒரு பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால், பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்களித்திருந்தாலும்
அவர்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் இருந்தால் அங்கேயும் வாக்களிக்கலாம். ஏண்டா இது 2 இடத்துல வாக்குரிமை வைத்து கொண்டிருப்பது சட்டவிரோதம் இல்லையா? அதை யார் சொல்கிறாங்க? தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இப்போ சரி, இப்படிப்பட்ட இந்த கூட்டம் தான் இவங்க கூட்டம். அதில் ஒரு நேர்மையான அதிகாரி தான் தேர்தல் ஆணையராக வரணும். அதுக்கு என்னடா பண்ணுறது? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் தலைமை அமைச்சரும் பிரதமரும் இருந்து முடிவு செய்யணும். ஆனால் இவங்களுக்கு ஒரு பயம், நேர்மையான வந்துட்டானா, இப்படி ஆள் வந்துட்டா பரவாயில்ல, ரஞ்சன் கோகாய்னா ஒரு டைப்பிஸ்ட் விட்டு ஒன்று பாலியல் வழக்கு கொடுத்துடலாம், இவர் விட்டா பூஜை கூட்டிகிட்டு போய் மணி ஆட்டினா சரியாக போயிடும். நேர்மையான வந்துட்டு என்ன பண்ணுறது? பெரும்பான்மை வைத்து கொண்டு சட்ட திருத்தம் இல்லை, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியெலாம் வேண்டாம், தலைமை அமைச்சர் அவர் சொல்லுகிற இன்னொருத்தர் அமைச்சர்னு கூட இல்லை, அவசியம் இல்லை. அமித்ஷாவாக இருக்குன்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் இருக்கலாம். அப்புறம் எதிர்கட்சி தலைவர். இப்படி சட்டத்தை மாற்ற திருட்டு பசங்க இவனுங்க மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சாமிநாதனை பற்றி பல செய்தி, சாமிநாதனோட மன்னாதி மன்னன்லாம் இருந்திருக்கான். சில வழக்கறிஞர்களை நாம் நீதிபதிகள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டி இருக்கிறது. பர்டிவாலான்னு ஒருத்தர் தான், ஜேபி பர்டிவாலான்னு ஒருத்தர் இருந்தார், குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி. அவர் என்ன செஞ்சார்? ஒரு தீர்ப்பு சொன்னார். இந்த பட்டியல் இனத்தவர்கள் தங்களுக்கு எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு போராட்டம் பண்ணால் அது நடந்தது, வழக்கு போச்சு. வழக்கில் சொன்னார் அவர். அப்போ சொன்னார், எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத 2 விஷயம், சினிமா வசனம் மன்னிப்பு அப்படிலாம் கிடையாது. அவர் சொன்னார் 2 செய்தி அவருக்கு பிடிக்காது. ஒன்று ரிசர்வேஷன், இன்னொன்று கரப்ஷன், 2ம் பிடிக்காது என்றார். உடனே எல்லாம் போய் இதே போல் மனு கொடுத்தார்கள். நான் இவ்வளவு பேர் கொடுக்கல, 58 பேர் கொடுத்தாங்க. அந்த நீதிபதி மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போய் முதல்ல குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தார்கள். இல்லை, அந்த 180வது பாராதை மட்டும் எடுத்துடுறேன் என்று சொல்லிவிட்டு எடுத்து விட்டார். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்டு விட்டார். அதுதான் சிறப்பு. ஒரு பாரா எடுத்தார், ஒரு படி ஏறிட்டார். ஏறின உடனே 10 விழுக்காடு இடஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா என்று ஒரு வழக்கு நடந்தது உச்சநீதிமன்றத்தில். போட்டதுக்கப்புறம் அது சட்டவிரோதமானது, அரசியல் சட்டத்தில் அதுக்கான எக்கனாமிக்கில் இருக்க முடியாது. ஏற்கனவே 9 நீதிபதிகள் கொண்ட நம்முடைய இந்திரா சஹானி வழக்கில் கூட சொல்லியிருக்கிறார்கள், வெறும் பொருளாதாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இடஒதுக்கீடு செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வச்சு போடுறாங்க வழக்கு. அதை விசாரிப்பதற்கு ஒருத்தர் சொன்னார், பாருங்க, எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத விஷயம் ரிசர்வேஷன். அவர் தலைமையில் தான் 3 பேர் உட்காந்து, ஆயம் உட்காந்து விசாரித்தது. ரிசர்வேஷனே கூடாதுன்னு சொன்னவன் தலைமையில் இந்த ரிசர்வேஷன் செல்லுமா செல்லாது? அவன் என்ன சொல்லுவான்? செல்லும் அப்படின்னு தான் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டான். அவன் வேலை முடிஞ்சது அதோட. இப்படிப்பட்ட இன்னொரு நீதிபதி, இவருக்கெல்லாம் மேலே இன்னொரு நீதிபதி இருந்தார், மேகாலயாவில் ஒருத்தந்தார். அவர்கிட்ட இப்போ நம்ம எதிர்க்கிற செய்திகள்லாம் அவங்க ஆதரிக்கிறவன். என்ஆர்சி வந்தது, எவ்வளவு பேர் அதை பற்றி எல்லாம் பேசியிருப்போம். அப்போல்லாம் எவ்வளவு பேசினாங்க. வர்ற இஸ்லாமியர்களை எப்படி பழி வாங்குறார் என்று பலவித. லெஃப்ட் கேர்னலாக இருந்து ஓய்வு பெற்றவன் அவனே நீ இந்தியன் இல்லைன்ட்டான். இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி ஓய்வு பெற்று வந்த இராணுவ அதிகாரி நீ இல்லடான்ட்டான். இப்படியெல்லாம் தீர்ப்பு வந்தது. அந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு வழக்கு அவர்கிட்ட போகுது. அவர் சுலபமான வழி சொல்கிறாரு. என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன நம்ம ஆளுங்களே தெரியலையே, இந்தியா 2ஆக பிரிஞ்சுது. அப்போ ஆகஸ்ட் 15 அப்போ பிரிஞ்சிருச்சு. பாகிஸ்தான் அவன் சொல்லிட்டான் இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிவிட்டான். நீ இந்து நாடுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, ஏன் பேசாமல் இருந்தீங்க என்று சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பில் அவர் சொல்கிறாரு. இதை உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த அப்படியே சொல்கிற அந்த வரியை படிக்கிறேன். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் தட் only this government under Shri Narendra Modi ji will understand the gravity and will do needful as requested above, and our Chief Minister Mamta ji will support the national interest all respect அப்படின்னு ஒரு தீர்ப்பு. இது இந்து நாடாக வேறவனாலும் பண்ண முடியாது, நம்ம நரேந்திர மோடியால் தான் செய்ய முடியும். அதோட விட்டானா கூட பரவாயில்ல. அவன் அதோட ரெஜிஸ்ட்ராருக்கு உத்தரவு போடுறாங்க. ரெஜிஸ்ட்ரார் இஸ் டைரக்டட் டு சென்ட் தி காப்பி ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர் டு ஹிஸ்
Excellency the Governor of Meghalaya by special messenger, and also to the Honorable Prime Minister, Honorable Home Minister, Honorable Law Minister and Honorable Chief Minister of West Bengal. Immediately உடனே அனுப்பிடுங்கப்பா. நான் போட்ட தீர்ப்பை கொண்டு போய் உடனே கொடுத்துருங்க. பிரதமர் நேருகிட்ட பிரதமர் நேருன்னு வருது பாருங்க. நமக்கு அவனுக்கு பிடிக்காத வார்த்தை நமக்கு பிடிக்கும் போல் இருக்கு. உடனே போய் பிரதமர் மோடிகிட்ட கொடுங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷாகிட்ட கொடுங்க, அருண்ஜேட்லி அந்த ஆள் அப்போ இருந்தார் அவர்கிட்ட கொடுங்க, உடனே போய் கொடுத்துருங்க. இம்மீடியட்லி கொண்டு போய் கொடுக்கணுமா, ஸ்பெஷல் மெசஞ்சர். இப்படி நீதிபதி இருக்கிறான். இந்த இந்தியாவில் தான் இருந்தான், இந்தியாவில் இருந்தான், தமிழ்நாட்டில் இருக்கிறானே என்பதுதான் இப்போ நமக்கு குறையாக தெரிகிறது. அந்த நீதிபதிகளில் சில நீதிபதியெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த சனாதனம்னு வந்ததுங்க, அதுக்கு அர்த்தமே தெரியாது. அந்த வடமொழி சொற்களுக்கு நம்ம ஒரு புரியாது. இவன் இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்லுவான். சன் ஆதனம்பா, சனாதனம்பா, என்னென்னமோ சொல்லுவான், விளக்கம் சொல்லுவான். இந்த நீதிபதியில் அதில் அனிதா சுமந்த்னு ஒரு நீதிபதி வந்திருக்கிறாங்க. இந்த தொலைக்காட்சியில் அரசியல் விமர்சகர்னு ஒரு சங்கி வருவான். என்ன சுமந்த் சி ராமன், அவன் மனைவி அனிதா சுமந்த். அந்த அம்மாகிட்ட வழக்கு போகுது. என்ன வழக்குன்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஆர் ராஜா ரெண்டு பேரும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராஜா ரெண்டு பேரும் தங்களுடைய ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். எனவே அவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, பதவி தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்க வேண்டும். இதுதான் வழக்கு. வழக்கில் தீர்ப்பு என்ன தெரியுங்களா? கடைசியா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட உரைகள் சட்டவிரோதம் ஆகாது, அது தகுதி நீக்கம் செய்வதற்கு பொருந்தாது, எனவே செய்ய முடியாது. இவ்வளோதான் தீர்ப்பு. அவ்வளோ சொல்லிட்டாங்க. முடியாதுப்பா, அதெல்லாம் நீ சொல்லி உனக்கு ஆசை இருக்கலாம், ஆனாலும் முடியாது. அதுக்கு ஒரு 134 பக்கம் ஒரு தீர்ப்பு எழுதுறா. டே அப்பா, இவ்வளோ விஷயத்தை என்னடா சொன்னான்னா, சனாதனம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறான் அந்த அம்மா. இதை போய் தப்புன்னு சொல்லிவிட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தம். இது நீ வீட்டில் போய் உன் புருஷன்கிட்ட புலம்பலாம், அது வேற. தீர்ப்பில் எழுதுகிறார்கள். எவ்வளோ புத்திசாலித்தனம் எழுதுறாங்கன்னா, அந்த தீர்ப்பில் நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் அவங்க படிச்சிட்டிங்கன்னா, சனாதனத்துக்கு விளக்கம்லாம் இருக்கட்டும். 2-3 விஷயம் அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒன்று, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியை பார்த்தாங்களாம், அதான் என்னென்னமோ பேசுகிறாங்க. பேசிவிட்டு அவர் சொல்லுகிறார்கள், முக்கியமாக ஒருத்தர் போய் கேட்குறாங்க. நான் பேராசிரியர் குப்புசாமி சாஸ்திரி அவர்களுடைய நிலைய இன்ஸ்டியூட்டுக்கே போய் அறிஞரிடம் கேட்டபோது எவ்வளோ உயர்வான தத்துவம் என்பதை சொன்னார்கள்ன்றதெல்லாம் எனக்கு தீர்ப்பில் சொல்கிறாங்க. உனக்கு ஏதாவது வேதத்தை சந்தேகம் தான் போக வேண்டிய இடத்த அவங்க சொல்லிட்டாங்க, தீர்ப்புலேயே சொல்கிறாங்க. குப்புசாமி சாஸ்திரி தான் நல்லா சொல்லுவார்ப்பா, அவர்கிட்ட போப்பா நீன்ட்டு. ஏன்டா நீ கேட்டவன் பக்கத்தில் வேற ஆளுகளை குப்புசாமி சாஸ்திரிட்டே தான் போகிறதையா? ஏன் எங்கால் இருக்காரு படித்தவர் சத்தியவேல் முருகனார் இருக்கு, அவர் நிறைய ஆகமம் படித்தார், சாஸ்திரம் படிச்சிருக்கார், வேதம் படிச்சிருக்கார். கேட்டால் சொல்லியிருப்பாரு, விளக்கமெல்லாம் சொல்லியிருப்பாரு. நான் வேடிக்கையாக வேதத்தை பற்றி சொல்லுவேன், அவன் வேதம் அறிஞ்சிறான். வேதம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த செய்தியில் ரொம்ப நேரம் போய்டும், வேண்டாம் அது வேண்டாம். ஒன்றும் இல்லை, இந்திரங்கிட்ட கூப்பிடுவான். நம்மளால் ஊரில் தர வந்துட்டே மாப்பிள்ளை வாடா சரக்கு வாங்கி வச்சுருக்கிறேன், வறுவல் வச்சுருக்கிறேன், இன்றைக்கி அவனை போட்டு தள்ள வேண்டியதான். அல்லாத சமஸ்கிருதத்தை சொல்கிறான். இந்திரனே, உனக்கு சோமவானம் சுராவானம் படைத்திருக்கிறேன், இதை வான் வகை இதெல்லாம் வச்சுருக்கிறேன், அந்த கருப்பர்களை அழிப்பாயாக. இது சமஸ்கிருதம் சொல்கிறது. நம்மளால் மாப்பிள்ளை வாடாங்கிறான்ல, சரக்கு இருக்குது, வறுவல் இருக்குது, சமஸ்கிருதம் சொல்கிறது தான் வேதம், வேற ஒன்றும் இல்லை இதில். அதை பற்றி அதை விட பெரிய கண்டுபிடிப்பு, ஜாதி என்பது 1 நூற்றாண்டுக்குள் வந்தது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும். உயர்நீதிமன்ற நீதிபதினா சாதாரண அறிவாளிகளாக இருப்பாங்க. இதையெல்லாம் சொல்லுகிறவர்கள் அவர்கள். அது ஞானம் குறைவாக இருக்காங்க சொல்லுவோம். அடுத்த ஒன்று, இந்த ஜிஆர் சாமிநாதன் சொல்லணும். மைக்கேல் பட்டியல் மதமாற்றத்துக்கு முயற்சி செய்தார்னு சகாயமேரி என்கிற ஒரு கன்னியரை கைது செய்கிறார்கள். அவங்க மேலே வழக்கு உள்ளே வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஐடியா சொல்கிறாங்க, ரே உடம்பு செல்லுன்னு படுத்துக்கோ. சசிகலாவை பார்த்துருக்காங்கல்ல, ஸ்ட்ரக்சரில் தான் நீதிமன்றம் தூக்கிட்டு வருவாங்க. அந்த அவர் நான் நல்லா இருக்கிறேன், நான் ஏன் போய் படுக்கணும், நான் ஜெயிலுக்குள்ளே போகிறேன்ப்பா. இப்படிப்பட்ட அவங்களுக்கு பிடிக்காத நேர்மையுடைய ஒரு கன்னியாக இருந்திருக்காங்க. அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டான். வழக்கு வருது, பெயில் கொடுக்கணும், பெயில் கொடுக்குறாரு, அவ்வளோதான். என்ன பண்ண குற்றம் என்ன விட வேண்டும், அவ்வளோதான்.
ஆனால் அந்த வழக்கின் தீர்ப்பில் சொல்லுகிறார், மதம் மாற்றத்துக்கு முயற்சி செய்தார் என்பதற்கு இவர் சொல்றாரு. 2 பைபிள் கொட்டேஷன் எடுத்து சொல்றார். இயேசுநாதர் சொல்லுகிறார், ஊர் ஊராக செல்லுங்கள், எல்லா இடத்திற்கும் செல்லுங்கள், நம் மதத்தை பரப்புங்கள். இன்னொரு அந்த சுவிசேஷம் இந்த நம்மால் விடுவான்ல என்னமோ சுவிசேஷம் அதெல்லாம் சொல்லி 2 சொல்றாரு. மேத்யூ இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு இந்த பைபிளை படித்த சகாயா மேரி மதத்தை பரப்புன்னு இயேசுநாதர் சொன்னது காதில் ஒன்றும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். அப்படி பார்த்துட்டு இவர் கேட்டு அது அவங்களுக்கு தான் இந்த பெயில் கேட்டிருக்கிறாங்கன்னு எழுதுறாரு. வேண்டாம் கேட்டது பெயில் எதுக்கு கேட்டாங்க? என்ன பண்ணணும்? நான் ஒழுங்காக நீதிமன்றம் வருவேன், சாட்சிகளை கலைக்க மாட்டேன், இந்த 2 உறுதிமொழி கொடுத்து உனக்கு வேணா ஆதாரமாக கொடுத்தா போற்ற வேண்டியது தானே. இது எதுக்கு எழுதுறதுல? இவனுங்க புத்தி எங்கே போகுது பாருங்க. சொல்லுவாங்கல்ல, எங்கே வச்சாலும் அங்கே தான் போகும்ட்டு. அந்த மாதிரி தான் அது. நாயின்னு நான் சொல்ல, அப்படி தான் அவருக்கு நடந்து கொள்கிறார்கள். எனவே அதுதான் பெரியார் படிச்சுட்டார். நான் அதை அதிகமாக படிக்க வேண்டியதில்லை, நான் திரும்ப அது பார்த்தல. ஆனால் அவர் அழகாக சொன்னார், இது குற்றம் ஆகுமான்றதோட அதில் இவருக்கு தீர்ப்பு சொன்னவும் ஒருத்தன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பெரியார் மீது போடுகிறார். நல்லா ஞாபகம் வச்சு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் நீதிபதிகள் பற்றிய பேசின அந்த உரை. அது அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஒன்று இந்த மாண்பு பெரிய நம்மளுடைய தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு நூல் ஒருத்தம் கொடுக்குறோம், தி லா ஆஃப் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இந்த நீதிமன்ற அவமதிப்பு என்கிற வழக்கை பற்றியே ஒருத்தர் புத்தகம் எழுதுறாரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் எழுதுறாரு, ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர். அதுக்கு முன்னுரை அவர் எழுதுறாரு. அது ஆங்கிலத்தில் இருக்கிறத விட்டுருங்க, தமிழ் இருக்கிறது சொல்கிறேன். கோர்ட்டை அவமதிப்பது குற்றம் என்று சுமத்துவது என்பது பொதுவாக கோர்ட்டுகளின் கௌரவத்தையும் நீதி நிரிபாலனத்திற்கும் தடங்கள் விளையாமல் பாதுகாப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டுமே அன்றி நீதிபதிகளின் சொந்த கௌரவத்தை பாதுகாற்றுவதற்கும் அவர்கள் தனியான நபர்கள் என்கிற முறையில் அவர்களுக்கு ஏற்படுகிற இழுக்குகள் அல்லது பழிகளிலிருந்து காப்பாற்றுவதற்குமாக இருக்கக்கூடாது. கோர்ட்டுகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தனிப்பட்ட நீதிபதிகள் தங்களுடைய சொந்த கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்று அவர்கள் தனிநபர்கள் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக பயன்படுத்தி கொள்வது முறையல்ல என்று அவர் சொல்றாரு. அதனால நீங்க நான் என்னமோ பேசிவிட்டேன், ஒரு தனிநபர் உங்க கோர்ட்டையா திட்டினேன், உன் புத்தியை திட்டினேன் அவர் சொல்றாரு. நீ பாப்பான் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா அதில் அவர் அழகாக அதை நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளாம் புரியாமல் இருக்கிற விஷயத்தான் திருப்பி ஞாபகப்படுத்தினாரு. ஒன்று கேட்குறாரு, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சூத்திரராக இல்லாமல் பார்ப்பனாக இருந்தால் இப்படிப்பட்ட தீர்ப்பை எழுதியிருப்பாரா என்று எனக்கு மனக்கு தோன்றுகிறது. அல்லது நீதிபதியாக இருப்பவர் தமிழராக இருந்திருந்தால் இப்படி எழுதியிருப்பாரா என்று என்ன வகிக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யார் அப்படின்னா வரிசையாக ஒருத்தனும் சொல்லிகிட்டே வர்றார். ரொம்ப அவங்களுடைய பெருமைகள்லாம் சொல்கிறார். நிறைய அதிகாரியுடைய பெருமை, இவங்களை ஏதாவது எப்பாவது சொல்லியிருக்கியாப்பா என்று அவங்க பெருமைகளை ஒன்று சொல்லுகிறார். அதில் அம்பேத்கர் சொன்னதை கூட சொல்கிறார். அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் அப்படின்றதில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் எப்பவுமே அவர் நூலில் சொல்கிறாரு, நான் எப்பவும் போவேன், தொடங்குகிற போதே சொல்லுவேன், தொடக்கத்திலே முதலே சொல்லுவேன் ஜட்ஜிக்கிட்ட, பார் உன் தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட்டவன், ஆனால் மதிக்க வேண்டிய தேவையில்லாதவன் என்று சொல்லுவேன். ஐ எம் பவுண்ட் டு யுவர் டெசிஷன் பட் நாட் டு ரெஸ்பெக்ட் த சேம் என்று சொல்லிவிட்டுத்தான் வழக்காடுவேன் என்று அவர் பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சு பெரியார் இதில் சொல்கிறார். அப்படி பேசியிருக்கார். அம்பேத்கரோட அவ்வளோ பெரிய சட்ட அறிஞர், அவரே அப்படி சொல்கிறாரு, அப்புறம் நான் மட்டும் என்ன என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அது அந்த பாப்பானுக்கு பெருமையை சொல்லணும். குதிரை வண்டிக்காரர் முதல்வரிடமிருந்தவங்களாம் ₹1.5 ₹1 லஞ்சம் வாங்கியதாக குற்றம் காட்டி ருசுபிக்கப்பட்ட சப் கலெக்டர் ஜாயின்ட் மேஜிஸ்ட்ராக இருந்த திரு TS சுவாமிநாதன், அவரும் சுவாமிநாதன் தான் என்ற ICS பார்ப்பன அதிகாரியை பற்றியும் துணி மணி உயர்தர சாராயம் மது வகைகளை லஞ்சமாக வாங்கி கொண்டு பல ஊழல்களை புரிந்த SA வெங்கட்ராமன் என்ற ICS பார்ப்பன அதிகாரியையும் பற்றியும் ரசாயன உர ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட SY கிருஷ்ணசாமி என்றோர் மற்றொரு பார்ப்பன அதிகாரியை பற்றியும் எப்போவாது இந்த கோர்ட்டுகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்குதான்னு கேட்குறார். ஒரு குத்தகைதாரரை உடனே வெளியேங்கிறான்.
இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி காலி பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் கலெக்டர். இவ்வளவுதாங்க அது. நிலத்து சொந்தக்காரர் யாருன்னா நங்காவரம் ஐயங்கார். நங்காவரம் பண்ண நாடு பாதி நங்காவரம் பாதி. அதில் இருக்கிற ஒருத்தரை உழவு செய்து கொண்டிருந்த ஒரு ஏழை பட்டியலினத்தவரை காலி செய்கிறாங்க. சொல்கிறான், அவன் கோர்றான், சாமி இப்படிலாம் வர்றாங்களே, கலெக்டர்கிட்ட போகிறாரு. என்ன கலெக்டர் சொல்கிறார், அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆண்டு முடிவில் வேணால் மாற்றிக்கணும், இப்போ நடுவெல்லாம் போகணும் சொல்ல முடியாது. இவ்வளோதாங்க. இவருக்கு அதிகாரம் அதிகமாகிடுச்சு. என்ன தீர்ப்பு எழுதலான்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆளை, இவ்வளவு ஆணவம் பிடிச்ச ஒரு ஆளை அரசாங்கம் எந்த வேலையில் போகக்கூடாதுன்னா, should not be continue to be entrusted with the duties of maintaining law and order in any locality of state. இந்த நாட்டின் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அதிகாரம் உள்ள மாவட்ட ஆட்சியர் பொறுப்புகளை அவர் போடக்கூடாது. அது என்னங்கிறான், இட் இஸ் ஃபார் த கவர்மெண்ட் டு கன்சிடர் அண்ட் கன்சிடர்ட் சீரியஸ்லி. அதுக்கு தான் பெரியார் கோபம் வந்துடுது. அவர் பார்த்ததே இல்லை பெரியாரை சொல்லுவார். அதில் ஒரு திருமணம் என்று நடக்கிறது, ஏபி ஜனார்தனம் மனோரஞ்சிதம் திருமண மக்களுக்கு வரவேற்பில் அவர் மட்டும் இல்லை, எம்பி வீராசாமி இருக்கார், எல்லாம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தான் பெரியார் இதை பேசினார் எடுத்துட்டு. அதுவும் இந்து பத்திரிகையில் வேற அதெல்லாம் சேர்த்து எழுதுவார். யாரா அதில் இருந்தான், இருந்த பாப்பானுங்கள்லாம் சேர்த்து எழுதுவார். உன் புத்தி அப்படி இருக்குது, உங்கள் சமுதாயம் எங்களை தலை தூக்கக்கூடாது என்று நினைக்கிற சமுதாயம் தலை தூக்கி வருகிற எங்களையெல்லாம் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவார். அந்த நீதிபதிகள் இன்னும் தொடர்கிறார்கள். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படியே குறைஞ்சி 2 பார்ப்பன நீதி மட்டும் தமிழ்நாட்டில் இருந்ததாக ஒரு நிலை வந்தது. ஆனால் மீண்டும் அது போயிடும் போல் இருக்கு, 10க்கு மேலெல்லாம் போயிடும் போல் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே இருந்தார். நீதித்துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. இல்லை அது அப்படியான பதவி, அதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருந்தால் சரியாக வராது, எங்களுக்கு தான் இது புத்தி வலிமை அதிகம். 9613 நிதியமைச்சரே சொல்லுவார், அவ்வளோ மூளை வலிமை உங்களுக்கு அவ்வளவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பு என்பது மக்கள் மன்றத்தில் அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்டாக வேண்டும். நீ என்ன வேணாலும் சொல்லிடுவே. நீ இப்போ தொடர்ச்சியாக ஒருவரை சீனியர் அட்வொகேட் ஆகுன்னா கூட பார்ப்பான், எத்தனை வழக்கில் இவர் வெற்றி பெற்று இருக்கிறார், சிறப்பான தீர்ப்புகளை பெற்றிருக்காரெல்லாம் பார்ப்பான். ஆனால் நீதிபதிகளுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு சீனியர் அட்வொகேட் ஆகணும்னா இது எல்லாம் பரிசீலிக்கணும். எடுத்த வழக்குகள், நடத்திய வழக்குகளில் பெற்ற தீர்ப்புகள் மேல்முறையீட்டில் தள்ளுபடியாக இருக்கலாம் பார்க்கணும். இவன் கொடுத்த தீர்ப்பெல்லாம் முரண்பட்டிருக்கா என்று பார்க்க வேண்டிய தேவை இல்லையா? இவர் கொடுத்த எல்லா வழக்குமே மாரிதாஸ்னு ஒருத்தங்க, அவன் பிஜேபிக்காரன், பேசிட்டான், வழக்கு அரெஸ்ட் பண்ணி 4வது நாள் நடுவில் சனி ஞாயிறு போயிடுச்சு, செவ்வாய்க்கிழமை பெயில் விட்டார், குவாஷ் பண்ணிட்டார் எஃப்ஐஆர். ஆனால் மேல்முறையீட்டில் குவாஷ் பண்ணது தப்புன்ட்டான். அப்போ என்ன அர்த்தம், நீ உன் இஷ்டத்துக்கு கொடுக்குறேன்னு தானே பொருள். அதுக்கு எதை வேண்டுமானாலும் செய்கின்ற ஒரு நீதிபதிக்கு இருக்கிற அதிகாரத்தை இப்படி பண்ணால் என்ன நடக்கும் அது என்பதைத்தான் நாம் கேள்வியாக கேட்கிறோம். நாம் திரும்ப திரும்ப படித்துக்கொண்டே அது நினச்சி நான் முதல்ல பாரதியார் பாட்டு பாடுவார், காலை எழுந்தவுடன் படிப்பு, ஓகே சரி, அப்புறம் கனிவு தரும் நல்ல பாட்டு, சரிகம 15 நீங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மாலை முழுதும் விளையாட்டு. இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா நம்ம பிள்ளைங்கிட்ட. காலையில் மட்டும் படிச்சுனா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். நீ பாட்டு பாடு, இல்லை பாப்பாத்திங்களும் சொல்லியிருக்கலாம், நீ காலையில் மட்டும் படிப்பா, நீ சரிகமம் கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம பாரதி, நம்ம ஆள் பாரதிதாசன், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு படி படி. இது நம்ம ஆளுடைய படிச்சுட்டே இருறா, அதாண்டா உன்னை உயர்த்தும். அவன் ஆளுக்கு பாட்டு பண்ண, நம்ம ஆளுக்கு பாட்டு பண்ணார் இவர். இப்படிப்பட்டவர்களே நாம் பலவற்றை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தோழர்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க, அது போதும் என்று நிறைவோடு நம்ம நேரடி ஆய்வு செய்த அறிஞர் சுவாமிநாதன் அவர்களுக்கு நம்ம பாராட்டணும். போய் பார்த்து அவன் சொல்லிட்டானா, அனுமார் வேறு இருக்கார். டே அனுமார் எங்கடா இருக்காரு, அந்த தூணில் தாண்டா இருக்காரு, கொளுத்தின தூண் தான் அனுமார் இருக்கார், இங்கே இல்லை. இது கூட இவருடைய பவர்ஃபுல் ஐஸுக்கு தெரியல. உலகத்தில் சின்னதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, பெருசாக இருந்தால் தெரியாது போல் இருக்கு. சுவை ஒரு முறை சொன்னார், பெண்டகானில் போய் எல்லாம் ஒரு கொசு கூட உள்ளே வர முடியாதுன்னா, கொசு தான் உள்ள முடியாது போல் இருக்கு, விமானம் போய் அடிக்கலாம் போல் இருக்குதுன்னு அவர்
அதெல்லாம் தெரியாது போல் இருக்குன்னு. இவருக்கு அவ்வளோ பெரிய சிலை இருக்கு, அனுமார் ஃபோட்டோலேயே நமக்கு தெரியுது, இவருக்கு தெரியல, ஆனால் தீர்ப்பு சொல்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நீதிபதிகள் தங்கள் விருப்பத்துக்கு, தங்கள் கட்சிக்கு, இவர் கட்சிக்காரர், அப்படித்தான் காட்டிக்கொள்ளுகிறார்கள். நம்ம ஒரு கட்டத்தில் முதல் அந்த நேரு மேலே கோவம்னு சொன்னோம் பாருங்க. நேரு ராஜேந்திர பிரசாத் சோமநாத கோயிலை புதுப்பித்து அதன் திறப்பு விழா அதுக்கு போறார். அந்த நிதி வசூல் பண்ணவன்ட்ட சொன்னார், நீ கட்சி பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு நிதி வசூல் பண்ணார் காந்தி. அதை பண்ணுன்னா அதுக்கு முந்தைய ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. யாரும் அதில் தலையிட, அரசு அதிகாரிகளோ பதவியில் இருப்பவனோ கட்சி பதவியில் இருப்பவங்க கூட போகாதன்னார் அவர் வசூலுக்கு. ஆனால் திறப்புலாவுக்கு ராஜேந்திர பிரசாத் போகிறாங்கிறார். கேள்விப்பட்டவன் நேரு இங்கேருந்து நோட்டு ஒன்று எழுதுறாரு, நீங்கள் ஒரு மதசார்பற்ற நாட்டின் குடியரசுத் தலைவர், நீங்கள் அதில் போய் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. இவர் குடியரசுத் தலைவர் உயர்ந்த பதவின்னு சொல்லப்படுகிறது, சும்மா ஒரு பேருக்கு இருந்தால் கூட அப்படி சொல்லிக்கிறாங்க. நீதிபதி யோகினா இருப்பான்னு நினைக்கிற மாதிரி அதுவும் ஒரு என்ன சிந்தனை. ஆனால் அவர் போயிடுறாரு. நான் ஜனாதிபதியாக போகல, நான் ஒரு இந்துவாக போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் டியூட்டி எடுத்துகிட்டு வரட்டுறது. நான் அப்படி போனேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவர் அப்படி சொன்னார். வண்ணக்கயிறு கட்டக்கூடாது, ஜாதியை தெரிகிறது என்கிறான். ஜாதி தெரிஞ்சிடும் என்று சொல்லுகிறான். இந்த ஆள் மாரியம்மன் கோயில் பூசாரியா இல்லை நீதிபதியான்னு தெரியாமல் பட்டையை அடிச்சுக்கிட்டு வர்றான் அந்த ஆள். இவெல்லாம் நான் மதசார்பற்ற நாட்டின் நீதிபதிகளாக இருந்து இன்னொருத்தன் இதே மாதிரி பட்டை அடிச்சுருந்தா நீ என்ன பண்ணுவ? திருப்பி சொல்லுவேன். அவன் வழக்கு போடுறான் இன்னொருத்துக்கு எதிராக, ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக, இஸ்லாமியனுக்கு எதிராக போடுறான். அவனும் பட்டை அடிச்சு மாதிரி தாடி வச்சுக்கிட்டு சந்தியாவதனம் செய்து கொண்டு வேதம் படிச்சுட்டுருக்கிறவராக இருந்தா, சிண்டு வச்சுட்டுருக்கிறவராக இருந்தா என்ன பண்ணுவேன்? நீயே அப்படி இருந்து காட்டுகிற போது நீதிபதியாக இருக்க சற்றும் பொருத்தமற்ற அவராக நீதிபதியாக பதவியிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். நிச்சயம் விலகுகிற அளவுக்கு மானம் மரியாதை உள்ள மனிதர் அல்ல அவர். அவரை நீக்குவதற்கான முயற்சியை நம்மளும் கொடுத்துருக்காங்க. நீக்கப்படுகிறாரோ இல்லையோ, இது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும், நாடாளுமன்றத்தின் ஏட்டில் ஏறும், வரலாறு படித்து பார்க்கும். அந்த மனநிறைவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.